போலீசார் மீது தாக்குதல் நடத்திய 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 6 பேருமே என்ன செய்யணும்னு சொன்னால் போலீஸுக்கு அடிச்சிருக்கணும். போலீஸுக்கு அடித்து போலீஸை தள்ளி விழுத்தி உருட்டி பிரட்டி பெரிய ஒரு அட்டகாசம் ஒன்று செய்திருக்கணும். அதனால் இந்த 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 பெண்கள் உட்பட 6 பேர். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். சம்பவம் நடந்த இடம் மட்டக்களப்பு ஆயித்தியமலை பகுதி. ஆயித்தியமலை பகுதியில் இருக்கக்கூடிய நரித்தோட்டம் என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கசிப்பு காய்ச்சப்படுது என்று சொல்லி போலீஸுக்கு தகவல் கிடைக்குது. ஆயித்தியமலை போலீஸுக்கு தகவல் கிடைக்குது. அப்போ போலீஸ் என்ன செய்யணும், அந்த வீட்டை சுற்றி வளைக்கணும். சுற்றி வளைச்சு அதில் மெயினாக ஒரு கசிப்பு வியாபாரி ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லி தான் தகவல் கிடைச்சது. எனவே அந்த கசிப்பு வியாபாரி அவருக்கு 62 வயசாம். சரி, அவரை கைது செய்வோம் என்று சொல்லி போட்டு போலீஸ் சுற்றி வளைச்சா அந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஏனைய ஆக்களும் அக்கம் பக்கத்தில் இருந்த ஆக்களும் எல்லாரும் சேர்ந்து போலீஸுக்கு அடித்து போலீஸை தள்ளி விடுது. ஏன்னா போலீஸ் 2-3 பேர் தான் போயிருப்பினும் போல இருக்கு. அப்போ போலீஸ் எதிர்பார்க்கல உள்ளுக்குள்ள நிறைய பேர் இருந்தேன்னு சொல்லி ஒரு டீமாக அடிச்சிருக்கணும். அப்போ போலீஸ் விட்டுட்டு போயிட்டு திருப்பி இன்னும் நிறைய போலீஸை கூட்டிக் கொண்டு வந்து தான் அந்த வீடு முழுமையாக சுற்றி வளைத்து இந்த கைதுகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்தது சனிக்கிழமை நடந்த பிறகு அப்போ இவியல் போலீஸுக்கு அடித்து போலீஸ் எல்லாம் தள்ளி விழுத்தி அட்டகாசம் செய்து கேட்குள்ள அந்த கசிப்பு வியாபாரி இருக்கிறதானே உள்ளுக்குள்ள அவர் எங்கேயோ தப்பி ஓடிட்டார். இது சனிக்கிழமை நடந்தது. பிறகு போலீஸுக்கு அடித்த ஆட்களில் ஒரு ஆள் கரடியனாருக்கு தப்பி ஓடிட்டார். பிறகு அவர் சனிக்கிழமை இரவே கரடியனாறு பகுதியில் வச்சு கைது செய்யப்பட்டிருந்தவர். பிறகு ஏனைய 5 பேரும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆயித்தியமலை பகுதியில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் மீதான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால் போலீஸ் உங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் அடி எப்படி இருக்கும் என்று சொல்லி போலீஸ் வேற கேஸில் பிடிச்சாலே போலீஸ் அடிக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸுக்கே அடித்த கேஸ், போலீஸுக்கே கை நீட்டிட்டோம். அப்போ விசாரணைகள் எல்லாம் ஆரம்பரமாக நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனவே மிக விரைவில் அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி இருந்த போதிலும் கூட என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக முழுமையான விசாரணைகள் நடப்பதாக சொல்லப்படுது. ஒருவேளை போலீஸில் தான் பிழையா என்ன ஏது என்று சொல்லி அப்படி இருந்த போதிலும் கூட போலீஸுக்கு கை நீட்டுறது அது வேற விளைவுகளை கொண்டு வரும். எனவே இருபக்க விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இன்று அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் எனவும் சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணம் வேலணையில் போதைப்பொருள் வியாபாரிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவையில் போதைப் பொருளை ரெடியாக எடுத்து வச்சிருந்திருக்கணும். அதாவது ஹெரோயின் போதைப் பொருளும் ஐஸ் போதைப் பொருளும் ரெடியாக வச்சிருந்திருக்கணும் தங்களோட கஸ்டமர்ஸுக்கு கொண்டே கொடுக்கறதுக்கு. அப்போ கஸ்டமர்ஸுக்கு கொடுக்க வழி கிடைக்குள்ள தான் போலீஸ் கைது செய்திருக்குது. ஊர்காவல்துறை போலீசார் இவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். அப்போ ஆக்களை கைது செய்து விசாரிக்க அவையே சொல்லியிருக்கணும், எங்களுக்கான சப்ளையர் நாச்சிக்குடால இருக்கார் என்று சொல்லி சரி என்று சொல்லி இவியல் கொடுத்த தகவல் இவியல் சொன்ன அடையாளங்களை வச்சுக்கொண்டு இப்போ நாச்சிக்குடால தேடுதல் வேட்டை நடப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் இவர்களுடைய சப்ளையரை கைது செய்கிறதுக்கு அதை விட இவைக்கு கஸ்டமர்ஸ் இருப்பின தானே வாடிக்கையாளர்கள் அவைகளையும் இப்போ தேடி போலீஸார் விலை வீசி இருப்பதாக சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் கூட கஸ்டமர்ஸ் என்று கேட்ட போது இவையில் கொஞ்சம் பேர் பேரை சொல்லிக்கணும் போலடக்கு, அடையாளங்களை சொல்லிக்கணும் போலடக்கு. எனவே இங்காலையும் ஒரு தேடுதல் வேட்டை அங்காலையும் ஒரு தேடுதல் வேட்டை நடக்குதாம். எனவே இன்னும் பலர் இவர்களோட சம்பந்தப்பட்ட இன்னும் பலர் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக கொழும்பில் இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவம். அந்த கொலைக்கான காரணத்தை கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்கள். ஒரு புறா வளர்க்குற சம்பந்தமாக வந்த பிரச்சனையில் 2 குழுவினருக்கு இடையில் புறா வளர்க்குற சம்பந்தமாக வந்த பிரச்சனையில் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கார். இப்படியான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது கொழும்பினுடைய புறநகர் பகுதியாகிய மீகவத்தை என்று சொல்லப்படுற இடத்துல. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இதுதான் பிரச்சனை. புறா வளர்க்குற சம்பந்தமாக ஒரு பிரச்சனையாம். என்ன பிரச்சனை தெரியல. புறாவுக்கு யார் சாப்பாடு கொடுக்குற பிரச்சனையா அல்லது புறாவுக்கு யார் பேர் வைக்கிற பிரச்சனையா இன்னும் தெரியல. 2 டீம் அடிபட்டிருக்கணும். 2 தனிநபர்கள் அடிபட்டா பரவாயில்லை, 2 டீமாக அடிபட்டு ஒரு புறாவுக்கு 2 டீம் அடிபட்டு அதில் 38 வயதுடைய நபர் ஒரு ஆளுக்கு மேலே கத்தியால் குத்தி அவர் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கொண்ட அனுமதிக்குள்ள டாக்டர்ஸ் செக் பண்ணி போட்டு சொல்லிக்கணும் அவர் ஏற்கனவே இறந்துட்டார் என்று சொல்லி இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக 3 பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சினிமா படத்தில் வெறுமே ஒரு சிறிய புறாவுக்கே போரா பெரிய அக்க போராக அல்லவா இருக்கிறது என்று சொல்லி அது பார்த்தா இப்போ உண்மையாகவே நடந்திருக்கு கொழும்பில். எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. இன்று ஜனவரி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை வடமாகாணத்துக்கான ஒரு சில ரயில் சேவைகள் இயங்காது என்று சொல்லப்படுகின்றது. ஏன் இயங்காது என்று சொன்னால் தொடர்ந்து திருத்த பணிகள் செய்ய வேண்டியிருக்குது. தொடர்ந்து பாதைகள் திருத்த பணிகள் செய்ய வேண்டியிருக்குது. அதனால இன்றைக்கு 19ஆம் தேதி முழுமையாக மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்
மாஹோ இருக்கு தானே, மாஹோ சந்தி, அங்கே இருந்து அனுராதபுரம் வரையான ரயில்வே பாதைகள் வந்து இன்றைக்கு மூடப்பட்டிருக்கும். எனவே அந்த பாதையில் பயணிக்கிற பயணிகள் வந்து அவதானமாக இருக்கணும். இன்றைக்கு ரயில் சேவைகள் இருக்காது. அதே போல் மதவாச்சியில் இருந்து தலைமன்னார் நோக்கி போகிற ரயில் சேவை இருக்கு தானே, அதுவும் வந்து இன்றைக்கு 19ஆம் தேதி இயங்காது என்று சொல்லப்படுகிறது. அந்த ரூட்லேயும் வந்து திருத்த பணிகள் இடம்பெற இருப்பதால் எனவே இந்த 2 பாதைகளும் இன்று ஜனவரி மாதம் 19ஆம் தேதி மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லி இலங்கை ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது, இனி உங்களுக்கு பென்ஷனே கிடையாது என்று சொல்லி அரசாங்கம் ஒரு தீர்மானம் எடுத்து அது ஒரு சட்டமூலமாக்கி அது நிறைவேற்றப்பட்டு எல்லாம் நடைமுறைக்கு வந்துட்டு தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு எதிராக 2 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது உயர் நீதிமன்றத்தில். அதாவது 2 டீமாக பிரிஞ்சு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், எல்லாருமே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான், 2 டீமாக பிரிஞ்சு 2 வழக்கு போட்டிருக்கணும். முதலாவது அணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MM பிரேமஸ்ரீ அவர்களுடைய தலைமையிலான 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு வழக்கு போட்டிருக்கணும் உயர் நீதிமன்றத்தில். அதே மாதிரி இன்னும் ஒரு டீம், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் இருக்கணும், 2 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் சேர்ந்து இன்னும் ஒரு வழக்கு ஒன்றை போட்டிருக்கிறார்கள். இந்த 2 வழக்கிலையும் வந்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த மாதிரி அரசாங்கம் பென்ஷனை வந்து கட் பண்ணுறதால, அதாவது ஓய்வூதியத்தை வந்து நிறுத்துறதால எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இதை நம்பித்தான் இருந்தது, நாங்கள் வந்து காலம் முழுக்க அரசியலில் இருந்தபடியால் இனி எங்களுக்கு திடீரென்று வேறொரு வேலைக்கு எங்களால் போக முடியாது, எங்களுக்கு வந்து வயசாயிட்டுது, நாங்கள் இதை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி அவன் கருத்தில் ஒரு வகையில் நியாயம் இருக்குத்தான். இப்போ ஒரு ஆள் வந்து 60-65 வயசு வரைக்கும் அரசியல்வாதியாகவே இருக்கிறார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துட்டு ஓய்வு பிறைக்குள்ள அதுக்கு பிறகு அவையில் வேறு வேலைக்கு போக முடியாது, வேறு எந்த வேலையிலேருந்து பென்ஷனும் வராது. இப்போ எல்லா அரசியல்வாதிகளும் கெட்டாக்கலன்னு சொல்ல முடியாதானே. பெரும்பாலான அரசியல்வாதிகள் வந்து அரசியலில் இருக்கக்குள்ளேயே எல்லாம் சுருட்டி வாரி சுருட்டி அள்ளி காசு எல்லாத்தையும் சேமிச்சு வச்சிருப்பின மட்டும் வையுங்கவன். அப்படி செய்யாத ஒரு சில ஆக்களும் இருப்பினம் தானே. எனவே அவைகள் கட்டாயம் பாதிக்கப்படுவினம். எனவே வழக்கு போட்டாக்கள் எந்த கட்டக்கறிக்க வரினம் என்று சொல்லி தெரியல, அதை வந்து நீதிமன்றத்தினுடைய விசாரணைகளின் போது தான் தெரிய வரும். எனவே இதில் வந்து 2 பக்கமும் இருக்குது. இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் நிறுத்தப்படுறது வந்து பெரும்பாலும் வரவேற்பை தான் பெற்றுள்ளது. 3,40,00,000 ரூபாய் பெறுமதியான நவீன கையடக்க தொலைபேசிகளை கொண்டு வந்திருக்கிறார் ஒருத்தர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில். அடுத்து என்ன நடந்திருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். 3 சூட்கேஸுக்குள்ள நல்ல வடிவாக பேக் பண்ணி இந்த கையடக்க தொலைபேசிகளை கொண்டு வந்திருக்கார். மொத்தம் 397 கையடக்க தொலைபேசிகளை கொண்டு வந்திருக்கார். அப்போ கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் மறைச்சி செக் பண்ணி போட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு 397 கையடக்க தொலைபேசிகள்னு சொல்ல அவர் சொல்லியிருக்கார், நான் ஒரு வர்த்தகர், தெமட்டக்கொடையில் வந்து கடை வச்சுக்கிறேன் என்று சொல்லியிருக்கார். அது ஓகே, வர்த்தகர் மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு கையடக்க தொலைபேசிகளை கொண்டு வர்றது எந்த விதமான பிழையுமே இல்லை. அதுக்கு பெர்மிஷன் வச்சுக்கிறீங்களா என்று கேட்டபோது பெர்மிஷன் இல்லை, சும்மா அடிச்சு பிச்சு கொண்டு அவர் பாட்டுக்கு வந்திருப்பார். போறதுக்கு 397 மொபைல் ஃபோன்கள் 3,40,00,000 ரூபாய். என்ன பிரச்சனை சொன்னால், இப்போ வர்த்தகத்தில் ஈடுபடுறாக்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் கொண்டு வரத்துக்கு பெர்மிஷன் எடுக்கணும். எங்கே பெர்மிஷன் எடுக்கணும்னு சொன்னால் TRC என்று சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அதாவது தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு. அவைகிட்ட போயிட்டு பெர்மிஷன் எடுக்கணும். இந்த மாதிரி நான் இந்த இடத்துல கடை வச்சுக்கிறேன், இதான் என்னுடைய பிஸ்னஸ், எனக்கு இவ்வளோ மொபைல் ஃபோன் கொண்டு வரணும் என்று சொல்லி பெர்மிஷன் எடுத்துக்கொண்டு போகணுமாம். ஒன்றுமே எடுக்காமல் சும்மா கொண்டு வந்தா பிடிபட்டு இப்போ வந்து அந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட இந்த 45 வயதுடைய வர்த்தகர், கொழும்பு தெமட்டகொடை பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய இந்த வர்த்தகரும் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் நடுவில் நிற்கிறா. அவள் வந்து தலையில் கை வைக்கிறா. அவாக்குரிய குழப்பமாக இருக்குது. ஏன் குழப்பமாக இருக்குன்னு சொன்னால், இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கம் நிறைய கைகள் வந்து அந்த பதாகையை ஏந்தி பிடிக்கணும். அந்த பதாகையில் எழுதப்பட்டிருக்கிறது வேணும் 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 என்று சொல்லி, அதாவது புதிய கல்வி சீர்திருத்தம் வேணும் என்றதான் அதனுடைய அர்த்தம். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 பதாகைகள் வேண்டாம் 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 என்று பிடிக்கணும். அப்போ வேணும் என்று கேட்குற பதாகைகள் கூடவா அல்லது வேண்டாம் என்று சொல்கிற பதாகைகள் கூடவான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பதாகைகள் வந்து வேணும் வேணும் என்று தான் சொல்லினோம். ஏன்னு சொன்னால் நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த புதிய கல்வி சீர்திருத்தம் வந்து பிடிச்சிருக்குது. புதுசாக ஒரு மொடியூல் ஒன்று கொண்டு வந்து புதுசாக அறிமுகப்படுத்தக்குள்ள எப்போவுமே ஒரே மாதிரி படிக்கிறத விட புதுசாக படிக்கலாமே என்று சொல்லி, அதுவும் வெளிநாட்டு முறையில் வந்து கல்வி வரப்போதாம் என்று சொல்லிக்குள்ள அவைக்கு சந்தோஷம் தானே. ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அந்த அடிப்படைவாதிகளும் ஒரு
சில குழப்பவாதிகளும் எதிர்க்கட்சியாக்களும் சேர்ந்து இதை குழப்பி வேண்டாம் என்று சொல்லி கொடி பிடிக்கணும். எனவே பிரதமர் ஒரு குழப்பத்தில் நிற்கிற மாதிரி இந்த கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கம் சொல்லியிருக்குது, கட்டாயம் புதிய கல்விக் கொள்கை கல்வி சீர்திருத்தம் அமுல்படுத்தப்படும் என்று சொல்லி. இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.